அனைவருக்கும் வணக்கம். மே 7 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கோங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,435 நம்மளுக்கு வர்த்தகமாயிட்டு இருக்காங்க. அப்போ நிஃப்டி க்ளோசிங்க்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஆகிறது மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழேன்னு பாருங்க. அது இல்லாமல் இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வழிவகுக்கும். இல்லை இந்த எஸ்டர்டே ஹைக்கு பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைடில் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ கீழே வராங்கன்னா நம்மளுக்கு 24,189 எஸ்டர்டே சரி நம்மளுக்கு S1 ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆகும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 23,958 S2 இது வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டு ஏரியா இதுக்கு மேலே இருந்தால் எஸ்டர்டேக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வழிவகுக்கும். மேலே ஒரு சைடில் மேலே கொண்டுட்டு போகிறதுக்கான வழிவகுக்கும். அதுக்கு எதை வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அது அதிகமாக இருக்குது அப்படின்னா 24,490 450 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,580 இந்த ரெண்டு டார்கெட்டை நோக்கி மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வழிவகுக்கும். எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்தால் இல்லை எஸ்டர்டே லோக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த S1 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. இதுக்கு நேற்று நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து அதிகமாக கொடுத்து வச்சுருக்காங்க. எதில் அப்படின்னா சென்செக்ஸுக்கு வந்து இப்போ மார்க்கெட்டு 78,000 க்ளோஸ் ஆகிருக்காங்க. சேம் இதுக்கும் நம்மளுக்கு 78,000 கால்லாம் பார்த்தீங்கன்னா ₹200 மேலே நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அப்போனா அவங்க ஜீரோ ஆகிற பொருளுக்கு ₹200 கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட் இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப் ட்ரெண்டுனா நேற்று மாதிரி நல்ல ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஒரு சைடுவே மூமெண்ட்டில் போயிட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கிறாங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை எஸ்டர்டே ஹைக்கு பிலோ இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் சைடுவே போயிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதை வச்சு வருவாங்க அப்படின்னா 77,736 இந்த S1ம் S2வும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓடிஎம் வந்து ஐடிஎம் கொண்டு தான் மதிப்பு இருக்கும். ஏடிஎம் ஓடிஎம் வந்து ஜீரோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நேற்று நல்ல ஒரு ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சைடுவே போயிட்டு செகண்ட் ஹாஃப் ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். காலையிலேயே மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்போ ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழேன்னு பாருங்கள். 50 மினிட்ஸ் கேண்டில் ஹையில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹையை லோவை பிரேக் பண்ணுறப்ப எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டில் 1 ஹவர் சார்ட்டில் பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்லேயும் நம்மளுக்கு இந்த 24,350 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா 24,500 வச்சு மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸுக்கு அதே தான். மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா எதை வச்சு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு 78,500 நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 78,763 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.